10 நிமிஷம் இருந்தா போதும். ஈஸியா இந்த பாம்பே அல்வா ரெடி பண்ணிரலாம். நெய்யும் அதிகமா தேவைப்படாது. கண்டிப்பா இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட்டு 1/2 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு கூட 1 கப் தண்ணி சேர்த்துட்டு, கட்டி இல்லாம கரைச்சு ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பேன்ல 1 கப் சர்க்கரை, 1 கப் தண்ணி, 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 2 சிட்டிகை ஃபுட் கலர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சு கொதி வந்தா போதும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம ரெடி பண்ண கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு, கை விடாம கலந்து விடும்போது இந்த அளவுக்கு நல்லா திக்காகும். இந்த ஸ்டேஜ்ல ஒரு 5லேருந்து 6 சொட்டு லெமன் ஜூஸ், பொடியை கட் பண்ண ஒரு 10 முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு அதிகமாக நெய் தேவைப்படாது. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய்லேயே அல்வா ரெடி பண்ணிடலாம். இந்த அளவுக்கு பேனில் ஒட்டாமல் சுருண்டு வர ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு, நீங்கள் எதில் செட் பண்ண போகிறீங்களோ அதில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு, அதுக்கு மேலே கொஞ்சமாக பொடியை கட் பண்ண பிஸ்தா சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். அதுக்கு மேலே ரெடி பண்ண அல்வாவை சேர்த்துட்டு 1 மணி நேரத்துக்கு கம்ப்ளீட்டாக சூடு ஆறுனதுக்கப்புறம் பீஸ் போட்டுட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பர் டேஸ்டியான பாம்பே அல்வா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.